பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் பாருங்கள், ஆண்டவரை அறியாத போது நாம் புறஜாதி மார்க்கத்திலே விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டே இருந்தோம். அப்போ தேவனுக்கு நாம் சத்துருக்களாக தான் இருந்திருக்கிறோம். அப்போ நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, பாருங்கள், தேவனுக்கு சத்துருக்களாக நம்ம இருக்கும்போதே ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பு, நம்ம பாவ குழியில் விழுந்து கிடக்கிற நம்மளை தூக்கி எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னை சொந்த குமாரனை பாருங்கள், அவர் பலியாக, நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார், என் பாவங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் என்று நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவருடனே நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அப்படி ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ ஒப்புரவாக்கப்பட்ட பின் என்ன நடக்குது? நாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே நாம் இரட்சிக்கப்படுகிறோம். இரட்சிப்பு, விலையேறப்பெற்ற இரட்சிப்பு ஆண்டவர் தேவ கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. ஆண்டோடைய அந்த விலையேறப்பெற்ற இரட்சிப்பு நமக்கு கிடைப்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காகவும் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய பாவங்களுக்காகவும், மனுக்குலத்தின் இந்த பூமியில் வாழ்கிற மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரின் பாவங்களுக்காக அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக தான் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், பாடு அனுபவித்தார். கடைசி சொட்டு இரத்தம் எனக்காக தான் சிந்தப்பட்டது, அவர் சிலுவையில் எனக்காக தான் மரித்தார் என்று நாம் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கும்போது அவருடைய மரணத்தினாலே அவரோட நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அவரோட ஒப்புரவாக்கப்பட்ட பின் பாருங்கள், நமக்கு அவருடைய ஜீவனாலே அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அப்போ அவருடைய ஜீவனாலே நமக்கு விலையேறப்பட்ட இரட்சிப்பை தந்திருக்கிறார். இரட்சிப்பு உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிதான கிஃப்ட்டு இதான் இரட்சிப்பு. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தருவது இரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவனை நமக்கென்று ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். அந்த இரட்சிப்பு நமக்கு கிடைப்பது அதிக நிச்சயம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். நம்மளுடைய சுயங்கள்லாம் சாம்பலாய் மாற வேண்டும். நான் என்னது என்கிறதை எடுத்து போட்டு எல்லாமே தேவனுடையது, நானே ஆண்டவருக்கு தான் சொந்தம், என்னோடய சரீரமே தேவனுக்கு தான் சொந்தம், எனக்கு எல்லாமே தேவன் தந்தது, தேவன் தந்த குடும்பம், தேவன் தந்த பிள்ளைகள் எல்லாமே தேவனுடையது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கும்போது நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அதுதான் ஒப்புரவாகிறதுக்கு முழுமையான அர்த்தம். அப்போ அவருடைய ஜீவனாலே அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். யாருக்காக உயிர்த்தெழுந்தார்? உங்களுக்காக, எனக்காக தான் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அந்த ஜீவனாலே நமக்கு வெளியேறப்பட்ட இரட்சிப்பை தந்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம்.
அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த 2025 வருடத்தின் அப்பா ஆண்டவரே, அப்பா மே மாதத்தின் ஆண்டவரே 13ஆம் தேதி, மே மாதத்தின் 13ஆம் தேதியை காண கிருபை செய்திரே கொடாங்குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. அப்பா, எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்துறேன். நன்றி தகப்பனே. உமக்கென்று மாத்திரம் நாங்கள் சாட்சியை ஜீவிக்க, உமக்காக ஊடி உழைக்க பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதம் முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதிக்க நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.